Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சைன் வேவ் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சைன் வேவ் ஜென்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்மலாகவே வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்த அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர் மாதிரியே தான் இதுவும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆசிலேட்டர் தான். பேசிக்கலாக ஆசிலேட்டர்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட் வந்து சைனுசாய்டல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ்னா தான் நம்ம அந்த இதுக்கு போகும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆசிலேட்டர் பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி மோர் ரிலேட்டடாக தான் இருக்கும் இது. பட் எதுக்காக அந்த வீடியோன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சைனுசாய்டல் வேவ்லேயே வந்து ஆசிலேட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர், அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க். ஸோ ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வீக் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான சிக்னலாக மாற்றி கொடுக்கறது நம்ம ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட்பேக் நெட்வொர்க்னா அவுட்புட்டில் உள்ள ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம இன்புட்டில் திரும்பவும் கொடுத்து மறுபடியும் வந்து நம்ம ரிட்டன் வந்து சர்க்குலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனுசாய்டல் வேவ் ஆசிலேட்டரில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இடம்பெறுது. இந்த ரெண்டு தான் வந்து இருக்க போகுது இதில். ஸோ எதுக்காக இந்த ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு நாளாக வரக்கூடிய கெயின் நமக்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான டெர்மினல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 1, இன்னொன்று வந்து 2. ஸோ 1ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டெர்மினல், ரெண்டாவது 2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கோட டெர்மினல். நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கை நான் வந்து க்ளோஸ் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து இந்த 2 வந்து நான் ஒன்னோட கனெக்ட் பண்ணால் தான் ஃபீட்பேக் வந்து ஒர்க் ஆகும். அப்படின்னா ஃபீட்பேக் வந்து ஓப்பன் சர்க்யூட்னு அர்த்தம், ஓப்பன் லூப் சர்க்யூட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஓப்பன் லூப் கெயின் மட்டும் தான் பார்க்க போகிறோம். விஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்புட்டு. இந்த இன்புட் வந்து நான் ஒரு ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்தோன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபையாக எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா V0 = A × VI அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கெயின் அப்படின்னு சொல்லுவோம். கெயின் = அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க். அதாவது அவுட்புட் உள்ள சில பார்ட்டை எடுத்து நாம் ஃபீட்பேக் வழியாக அந்த ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டில் கொடுப்போம். ஓகேவா? இது கொடுக்கறது ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆசிலேஷன்ஸை. அதாவது வந்து தொடர்ந்து வந்து ஃபீட்பேக் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் தான் இது வந்து ஆசிலேஷன் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா தான் நம்ம வந்து எந்த ஒரு சிக்னலையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஒருவேளை ஃபீட்பேக் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கான எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் உள்ள பார்ட் எடுத்து நம்ம இன்புட்டில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இன்புட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அவ்வளோதான், ஃபிக்ஸடாக ஒரு அவுட்புட் கிடைக்குமே தவிர நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டான அவுட்புட் வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனுசாய்டல் ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீட்பேக்குங்கிறதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் காம்பனன்ட் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து கெப்பாசிட்டிவ் காம்பனன்ட், ஏதாவது ஒரு காம்பனன்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதர் மேக்னெட்டிக் ஃபீல்டாகவோ அல்லது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இதில் வந்து ஃபீட்பேக்கில் எடுத்து கொடுப்பாங்க இந்த வோல்டேஜ் அப்படிங்கிற சப்ளையர். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்லேருந்து இது வரக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஃபீட்பேக்கோட கெயின். எப்படி வந்து ஏங்கிறது வந்து ஆம்ப்ளிஃபையரோட கெயினோ அதே மாதிரி பீட்டான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கோட கெயின். ஓகேவா? ஸோ ஃபீட்பேக்கோட ஃபார்முலா விஎஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டா A × பீட்டா × VI அப்படின்னு சொல்லி வரும். V0 வந்து A × VI மாதிரி VFன்றது வந்து A × பீட்டா × VI அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக இங்கே ஆசிலேட்டரில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து இந்த VF வந்து VIக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ வந்து VIயை வந்து டெர்மினலாக கட் பண்ணிவிடுவாங்க. அதாவது வந்து இன்புட் சப்ளை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இன்புட் கொடுப்பேன், அப்போ ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து நான் ஃபீட்பேக் வழியாக மறுபடியும் இன்புட்டில் நான் கொடுப்பேன். அப்போ ஃபீட்பேக்கும் வந்துக்கிட்டே இருக்கும், இன்புட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ சர்டன் ஃப்ரீக்வன்சியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த VFும் VIயும் ஈக்குவல் ஆகிடும் சர்டன் ஃப்ரீக்வன்சியில். அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியில் VIங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அதாவது வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க VI அப்படிங்கிறத. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் மட்டும்தான் வந்து போய்கிட்டு இருக்குமே தவிர இன்புட்டில் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு இன்புட்டுமே வந்து இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இன்புட்டும் ஃபீட்பேக்கும் சேர்ந்து இருக்கும்போது இதோட ஆசிலேஷன் சின்னதாக இருக்கும். போக போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்டன் ரேஞ்சுக்கு அப்புறம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஹையர் ஆம்ப்ளிடியூடில் போக ஆரம்பிச்சிடும்.
ஸோ ஹையர் ஆம்ப்ளிடியூடுக்கு போனாலும் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிடியூட்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டை வந்து சப்ளையை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து ஃபீட்பேக் மட்டும் தான், ஃபீட்பேக் தான் இன்புட்டில் போகும், மறுபடியும் இன்புட் ஆம்பிளிஃபையரில் போயிட்டு அவுட்புட் வரும், மறுபடியும் அவுட்புட் மறுபடியும் அதே ஃபீட்பேக் போகும். இப்படி வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்கலாம். கன்சிஸ்டண்டாக நமக்கு வந்து வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு என்ன, அது எந்த ஃப்ரீக்வன்சி, அதோட பேர் என்ன, அதாவது வந்து இது எந்த ஃப்ரீக்வன்சியில் அக்கர் ஆகும், அதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்ததாக சொல்கிறேன். வாங்க, ரொம்ப முக்கியமானது, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்ஹவுசன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இந்த பார்க்ஹவுசன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஎஃப் வந்து ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பீட்டா இன்ட்டு விஐங்கிறது தெரியும். ஸோ ஏ பீட்டாவோட ப்ராடக்ட் வந்து 1 இருந்தால் தான் விஎஃப் வந்து விஏக்கு ஈக்குவல் ஆகும். ஓகேவா? ஸோ அது எங்கே எப்போ அக்கர் ஆகும்னா அது வந்து ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியில் அக்கர் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஃபேஸ் ஷிஃப்ட் அரௌண்ட் த லூப் கெயின் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π. இந்த ஆல்ஃபாக்கும் பீட்டா இருக்குது, சாரி, ஏக்கும் பீட்டாக்கும் இடையில கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 1 0 இருக்கணும், அப்படி இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பார்க்ஹவுசன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க வந்து இன்புட்டுங்கிறத வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. ஹென்ஸ் ஃபீட்பேக் மட்டும் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆகும். அதே நேரத்தில் மறுபடியும் வந்து அவுட்புட் வழியாக வந்து ஃபீட்பேக் ஆகும், ஆக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விஎஃப் அப்படிங்கிறது மட்டுமே தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ ஆசிலேட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கேர்ஃபுல்லாக கவனிங்க. விஎஃப் இஸ் ஈக்குவல் டு விஏன்னு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா விஐ வந்து டெர்மினேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ விஎஃப் விஐ ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்லேருந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய விஐ வருதா, அப்படி இல்லைனா ஃபீட்பேக் வோல்டேஜ் வருதாங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ ஃபீட்பேக் வோல்டேஜ் விஎஃப்ஆ விஏங்கிறது அதுக்கு தெரியாது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ அதனால் ஆசிலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனை பற்றியுமே யோசிக்காமல் கண்டினியூஸாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு சைனசாய்டல் வேவ் ஆசிலேட்டரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து செலக்ட் பண்ணி ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகுங்கிறத சொல்லிட்டேன். அதாவது வந்து பார்க்ஹவுசன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிட்டேன். பட் ப்ராக்டிக்கலாக இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஏ பீட்டாவோட வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஈக்குவல் டு 1 கரெக்டாக 1 வச்சிருந்தோம் அப்படின்னா மேபி 1 விட லெஸ்ஸாக வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு சேஃப்டிக்காக எப்போவுமே கிரேட்டர் தேன் 1 தான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போனா தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சா கூட ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன் பார்க்ஹவுசன் கண்டிஷனை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரோட பேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து சொன்னேன், அதாவது நான் இன்புட் வந்து நான் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், எப்போ வந்து ஃபீட்பேக் வோல்டேஜும் இன்புட் வோல்டேஜ் ஈக்குவல் ஆகுது அப்போ நான் சப்ளை கட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். பட் ப்ராக்டிக்கலாக ஒரு ஆசிலேட்டருங்கிறது தெரியும், ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். நான் சப்ளை கொடுத்த உடனே எனக்கு வந்து அவுட்புட் வந்துடும். கரெக்டாக? ஆசிலேட்டருங்கிறதுக்கு வந்து இன்புட் கிடையாது, ஆக்சுவலாக ஜஸ்ட் அவுட்புட் மட்டும்தான். முதல்ல இன்புட் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடுவோங்கிறது தியரட்டிக்கல் கான்செப்டாக நான் சொன்னேன். பட் ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக? நான் சுவிட்சை போட்டோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் வந்து ஜஸ்ட் ஆசிலேஷனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சுவிட்சை போடுறதுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கிடையாது. அதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சுவிட்ச் நான் இன்புட்டில் கொடுக்குறது பவர் சப்ளை வந்து இன்புட் கிடையாது. இன்புட்ன்றது ஜஸ்ட் ஒரு வேவ் ஃபார்ம் தான், அதாவது வந்து வீக் சிக்னல். மற்றபடி வந்து இன்புட்டில் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து அது கிடையாது. ஓகேவா? ஸோ பவர் சப்ளைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோமே தவிர அது இன்புட் கிடையாது. பட் எப்படி அதை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த நாய்ஸ் அப்படின்னு சொல்லி விஷயம் வந்து இருக்குது. ஸோ நாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் அப்படிங்கிறதுல நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த நாய்ஸ் வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக வந்து இந்த ஆசிலேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி செலக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இன்புட்டில் நம்ம சப்ளை கொடுத்த உடனே எந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த பார்க்ஹவுசன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சியில் எடுத்து ஆசிலேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகுது, ஒரு ஆசிலேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி வேணும், இந்த ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி வேணும்னா நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி ஏற்றபடி இந்த நாய்ஸ் ஃப்ரீக்வன்சி அதை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு வந்து இந்த ஆசிலேஷன் ஜென்ரேட் பண்ணுதுங்கிறதான் வந்து யதார்த்தமான விஷயம். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜனுக்கு போனதுக்கப்புறம் இது வந்து மேக்னிடியூட் எல்லாமே வந்து ஈக்குவல் ஆகிடும். நீங்கள் கேட்டிருக்கலாம் எடுத்தோடனே சின்ன ஆம்ப்ளிடியூடாக இருக்குது, போக போக ரொம்ப பெருசாகிட்டே போகுது, ரொம்ப பெருசாகுமா என்ன ஆகும் நீங்கள் கேட்கலாம். டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜனுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் அதே நேரத்தில் கான்ஸ்டண்ட்டாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோட மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக, அதாவது வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஆசிலேட்டரில் யூஸ் ஆகக்கூடிய கான்செப்ட் சைனுசாய்டல் வேவ் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல நினச்சேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நினைக்கிறேன். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர்னு ஒன்று இருக்குது, எல்சி ஆசிலேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம முக்கியமான இடங்களில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர்ஸ். ஸோ இந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோஹெர்ட்ஸ் ரேஞ்சில் ஒர்க் ஆகும். இதே எல்சி ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மெகாஹெர்ட்ஸ் ரேஞ்சில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சை பொறுத்து நம்ம ப்ராக்டிக்கல் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்க அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருங்க. கண்டிப்பாக நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை see you guys, take care, bye, cheers, stay home, stay safe and thank you for watching.